மோடி அவர்கள் நமது குழந்தைகளுக்கு அனைவருக்கும் தரமான சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 2018 2019 ஆண்டு சமக்கர சிக்ஷா திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தில் சிறப்பம்சமாக ஒன்றாக தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப கல்வி, ஐசிடி தொடர்பாக சில விதிமுறைகள் மத்திய அரசு வகுந்துள்ளது. இதன்படி அனைவரும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரையான மாணவ மாணவியர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப தனி பாடமாக இடம்பெற வேண்டும் என்று இதற்காக ஒவ்வொரு பள்ளிகளும் ஐசிடி லேப்ஸ் அமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இவற்றில் அமைக்க முதலமைச்சர் செலவாகும் ரூபாய் 6.40 லட்சம். இந்த பாடத்திற்கு பயிற்சிக்கும் பயிற்றுவருக்கும் மாத ஊதியம் ரூபாய் 15,000 மற்றும் இதுவரை செலவு செய்த ஆண்டுகளுக்கு ரூபாய் 2.50 லட்சம் மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி கடந்த ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தகவல் தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்டத்துக்கு மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியது நிதி ரூபாய் 1050 கோடி. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தகவல் தொழில்நுட்ப என்பது தனிப்படை அமைக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் அறிவியல் பாடத்தில் ஒரு பகுதியாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறு வயதில் இருந்து தகவல் தொழில்நுட்ப நமது குழந்தைகளுக்கு சிறந்து விளக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படை நோக்கம் தெரிந்து போகிறது. டெல்லியில், தெலுங்கானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் இந்த 6ஆம் வகுப்பில் இருந்து பாடத்திட்டங்கள் தகவல் தொழில்நுட்ப தனிப்படை அமைத்து வைக்கிறது. திமுக கூட்டணி கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் ஆட்சி செய்யும் கேரளா மாநிலம் தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளும் 6ஆம் வகுப்பில் இருந்து தகவல் தொழில்நுட்ப கல்வி பாடம் உள்ளது. குறைந்தபட்சம் கேரளா மாநிலங்களிடத்தில் இருந்து தமிழ் இருக்கும் அந்த பாட நூல்களை வாங்கி நமது 6ஆம் வகுப்பு மாணவர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் திமுக செய்திருப்பது என்ன? இல்ல தேடி கல்வி திட்டத்திலும் செயல்படுகிறது. கேரளா மாநில அரசு நிறுவனம் நிர்வகிக்கிறது. ரூபாய் 11,500 ஊதியத்தில் செலவழிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சமச்சர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி நிதியை ஏப்பம் விட்டது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கேள்வி எழுப்புகிறார் பாஜக மாநில அண்ணாமலை.